ஸோ இப்போ வந்து நம்ம யூஆர்எல்லை அப்படியே காப்பி பண்ணி நம்ம கோடிங்கில் மேலே எழுதி வச்சுக்குவோம், பின்னாடி மறந்துடும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் டீபக் கூட பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போஸ்ட்மேன்லேருந்து ரன் பண்ணிங்கன்னா இங்கே டீபக் வரும். ஓகே, அடுத்து நம்ம ஒரு இன்சர்ட் அண்ட் அப்டேட் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே எஸ்பியை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏபிஐ. ஓகே, ஸோ அதுக்கு முதல்ல எஸ்பி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுதான் எம்ப்ளாயோட இன்சர்ட் அப்டேட் எஸ்பி. ஸோ நான் ப்ரொசீஜர் நேம் போட்டிருக்கேன், எம்ப்ளாயி இன்சர்ட் அப்டேட் எஸ்பி. ஸோ இதில் வந்து P__ங்கிறது பேராமீட்டர் அப்படிங்கிறதுக்காக P__ன்னு போட்டிருக்கேன். இது எல்லாமே இன் பேராமீட்டர். இன் பேராமீட்டர் அவுட் பேராமீட்டருங்கிறத MySQL அப்படி முதலே சொல்லணும். இன் பேராமீட்டர் அப்புறம் அவுட் பேராமீட்டர்னால் OUTன்னு எழுதணுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே இன் பேராமீட்டர் தான். எம்ப்ளாய் ஐடி, நேமு, டேட் ஆஃப் பர்த். இதுவும் பாருங்கள் டேட் டைம் தான் போட்டுருவேன், டேட் ஆஃப் பர்த். ஏன்னா நம்மளுக்கு டேபிள் இங்கே வர்றது எல்லாமே டேட் டைமாக தான் வரும். உள்ள சேவ் பண்ணுறதில்ல, நான் டிஸ்பிளேக்கு தான் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கிறோம். அது மாதிரி லேட்டிடியூடு, லாங்கிடியூடு 12,9 அப்படிங்கிற டெசிமல் கொடுத்துருக்குறேன். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வரும். இப்போ எம்ப்ளாயி ஐடி 0ன்னு எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா புது எம்ப்ளாயின்னு முடிவு பண்ணிவிட்டு நான் இன்சர்ட்டுங்கிற கொரியை ரன் பண்ணுவேன். ஓகே, அப்போ புது எம்ப்ளாயோட எம்ப்ளாயி ஐடிங்கிறது நம்மளே தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கடைசியாக என்ன மேக்ஸிமம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு அது கூட 1 ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான். அதை வந்து ஒரு லோக்கல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது புது எம்ப்ளாயி அப்படிங்கிறது முடிவு பண்ணிவிட்டு என்னுடைய லோக்கல் வேரியபிள் @மேக்ஸ் ஐடி, இந்த MySQL போட்டு எழுதணும்னா அது லோக்கல் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ நம்ம டிக்ளேர்லாம் வந்து பண்ண தேவையில்லை, டேட்டா டைப்பில் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போது புது எம்ப்ளாயி ஐடின்னா நான் ஆல்ரெடி எத்தனை எம்ப்ளாயி ஐடி இருக்காங்கன்னு பார்த்து மேக்ஸிமம் எடுத்து அது கூட 1 ஆட் பண்ணிக்கிடுறேன். சப்போஸ் அந்த டேபிள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எதுவும் இல்லை அப்படின்னா நல்லுன்னு வரும். நல்லு வந்துச்சுன்னா 0 + 1ன்னு ஆட் பண்ணிவிட்டு 1லேருந்து ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்லுவேன். இப்போ நம்மளுக்கு என்ன 1000லேருந்து ஆரம்பிக்குதுன்றதுனால கடைசியாக இருக்கிற ஒரு நம்பர் கூட +1 ஆட் பண்ணி, இப்போ 1002 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக, அது கூட 1 ஆட் பண்ணி 1003 கொண்டு வந்துடலாம். ஸோ நல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே 1000ன்னு இந்த இடத்துல ஒரு லாஜிக் எழுதி 1000ன்னு போட்டிங்கன்னா நல் இருக்கும்போது மட்டும் இங்கே 1000ன்னு ஆரம்பிச்சிடும். 0 கிடையாது எனக்கு, நல் இருக்கும்போது 1000 அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ எம்ப்ளாயி ஐடி 1000லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா மேக்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு +1 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதை இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். எம்ப்ளாயி ஐடி, நேமு, இந்த வேரியபிளில் எனக்கு போய் ஸ்டோர் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி அதே ஆர்டரில் இங்கே எழுதணும். இங்கே எம்ப்ளாயி ஐடினா அதே இன்டிஜர் நம்பர் இங்கே வரணும். எம்ப்ளாயி நேம்னா இங்கே எம்ப்ளாயி நேம் வரணும். இதெல்லாம் பேராமீட்டர் P__. பார்த்தோன்னே தெரியுதில்ல, அதுக்காக தான் அந்த P__ போட்டது. டேட் ஆஃப் பர்த்னா இங்கே P__ டேட் ஆஃப் பர்த். இமெயிலுக்கு இங்கே இமெயில், லேட்டிடியூடு, லாங்கிடியூடு எல்லாமே கரெக்டாக அதே ஆர்டரில் இருந்தால் தான் போய் சேவ் ஆகும். ஓகே, அப்புறம் கடைசியாக லாஸ்ட் இன்சர்ட்டட் ஐடி என்னன்னு பார்த்துட்டு அதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். பட் இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். ஓகே, இது வேணால் எடுத்து விட்டுடலாம், இது வேண்டாம். ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் சேம் இதில் அப்டேட். இப்போ எம்ப்ளாயி ஐடி >0 இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் அப்டேட் பண்ண வாரீங்க அப்படின்னு அது முடிவு பண்ணிவிட்டு அதே எஸ்பிலே எழுதியிருக்கிறேன். வேர் எம்ப்ளாயி ஐடி = P__ எம்ப்ளாயி ஐடின்னு. ஸோ அந்த எம்ப்ளாயி ஐடி எங்கே இருக்கோ அங்கே போய் கரெக்டாக எல்லா வேல்யூவும் அப்படியே அப்டேட் ஆகிடும். ஓகேவா, இந்த ஒரே எஸ்பிலேயே முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த டெலிமீட்டர்னுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த MySQLல இந்த ப்ரொசீஜர் எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் ஒரு செமிகோலன் அடிக்கணும். அப்போ அது இந்த செமிகோலன் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ அது தனி லைன் அப்படின்னு நினச்சிக்கணும். பட் ப்ரொசீஜருங்கிறது தனி லைன் கிடையாது, இது ஒரு கண்டினியூஸ் லைன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எண்டு வரைக்கும் நான் MySQLோட டிஃபால்ட் டீலிமிட்டரை வந்து டெலிமீட்டர்னு சொன்னேன். டெலிமீட்டரை $ன்னு மாற்றிடுறேன். அந்த $டாலரில் கடைசியாக எண்டுக்கு அப்புறம் போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே ஸ்ட்ரிங்கு அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு ப்ரோக்ராமை இந்த ப்ரொசீஜரை ரன் பண்ணி வச்சுக்குவோம். கடைசியாக டெலிமீட்டரை செமிகோலன்னு மாற்றிடுறேன். பை டிஃபால்ட் செமிகோலன் தான், அதுக்கு நான் மாற்றி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு லைனும் லாஸ்ட் லைனும் நம்ம எழுதணும். எதுக்காகனா இது எல்லாம் ஒரே ஸ்ட்ரிங்கு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகேவா, நீங்கள் இது இப்போ ஒரு தடவை நான் ரன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இதை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜரை இங்கே ரன் பண்ணி விட்ருவோம். ஓகே, இதை நான் இப்போ ரன் பண்ணி விட்ருவேன்.
இப்போ ரன் ஆகிடுச்சு, கீழே அஃபெக்டட் 0. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் போயிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த வந்துடுச்சு எம்ப்ளாயி இன்சர்ட் அப்டேட் அப்படின்னு. ஓகே, இதில் நீங்கள் ஆல்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்டர் ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா, போட்டிங்கன்னா அந்த டீலிமிட்டர் வராது. ஓகே, வரல பார்த்தீங்களா? ஏன்னா அந்த டீலிமிட்டர் ப்ரொசீஜரில் உள்ளது கிடையாது. இப்போ வந்து இந்த ஆல்டர் போட்டு எழுதுகிற இந்த விண்டோ வந்து ப்ரொசீஜருக்கான விண்டோ அப்படின்னு அதுக்கு தெரியும் MySQLக்கு. அதனால அது டீலிமிட்டர் போடாது, இது எல்லாம் ஒரே ஸ்ட்ரிங்குன்னு நினச்சிக்கிடும். இங்கே அப்ளை போட்டிங்கன்னா ப்ரொசீஜர் ரன் ஆகிடும். ஓகேவா? பட் நான் எழுதுனது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொரி விண்டோவில் இருக்குது. கொரி விண்டோவில் வந்து ஒவ்வொன்றுமே செமிகோலன் தான் அது நினச்சிக்கிடும். அதனால் இது நான் கொரி விண்டோவில் ப்ரொசீஜரை எழுதுகிறேன் அப்படிங்கிறத அதுக்கு சொல்கிறதுக்காக ஒரு டீலிமிட்டர்னு போட வேண்டியது இருக்குது. சும்மா டம்மியாக ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, ஸோ அந்த வேல்யூவை இங்கே முடிச்சிடுறேன். இது வரைக்கும் எனக்கு ஒரே ஸ்ட்ரிங்கு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ நம்ம கோடிங்கில் போயிட்டு இன்சர்ட்டுக்கான கோடிங்கை எழுதுவோம். இதுதான் இப்போ இன்சர்ட்டுக்கான நம்மளுக்கு ஏபிஐ மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்டேட் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பேன். அதான் ரவுட்டு. HTTP போஸ்ட்டுன்னு போடணும். இது போஸ்ட் மெத்தட். இந்த இன்சர்ட்டு டெலிட்டு எல்லாமே போஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெலிட்டுக்கு தனியாக டெலிட் இருக்குது ஒரு அட்ரிபியூட்டு. போஸ்ட்டுங்கிறது இன்சர்ட் அப்டேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் மாடல் பார்த்தீங்கன்னா EMP மாடல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஒரு வேரியபிள். அப்போ நம்ம இந்த இன்சர்ட் மெத்தடை ரன் பண்ணும்போது நான் ஒரு ஜேசான் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். கொடுத்தா தான் அது இங்கே உள்ளே எடுத்துகிட்டு உள்ளே வரும். லாகர்லாம் இங்கே க்ரியேட் ஆகிடும். எந்த எம்ப்ளாயி ஐடிக்கு அப்படின்னு க்ரியேட் ஆகிடும். இந்த ப்ரொசீஜர் நான் ரன் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டே நம்ம ப்ரொசீஜர் பார்த்தாலும் அதே தான். இது கமாண்ட் டைப்பில் ப்ரொசீஜர். என்னுடைய P__ பேராமீட்டர் அண்டர்ஸ்கோர்னு நம்ம அங்கே SPயில் வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் எழுதுகிறேன். ஸோ அது எல்லாத்துக்கும் வேல்யூவை அசைன் பண்ணுறேன். இப்போ இங்கே டேட்டா பர்த் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ப்ரொசீஜரில் டேட் டைம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அதனால் என்னுடைய ஸ்ட்ரிங் வேரியபிளை, தெரியுதா, ஸ்ட்ரிங் வேரியபிளை டேட் டைமாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அனுப்புகிறேன். அப்போ தான் அது கரெக்டாக போய் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டேட் டைமுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக கொஞ்சம் வேலை செய்யணும். ஓகே, இது பேரம் முடிஞ்சிச்சு. லாகில் ஆஃப்டர் பேரம் வந்துடும். கனெக்ஷன் ஓப்பன்டு, அப்புறம் எக்ஸிக்யூட் நான் கொரி. ஓகே, நான் கொரி கொடுத்து முடிச்சோன்னா அது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் கொடுக்கும். அதுக்காக இது போட்டு வச்சுருக்கேன் 0 1 அப்படின்னு, சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்றதுக்காக. இப்போதைக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். நம்ம ப்ரொசீஜர் ரன் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம. இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு அப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு டேப்பு போட்டுட்டு அதில் நம்ம URL போட்டாச்சு. இன்சர்ட் அப்டேட் எம்ப்ளாயி, இதுதான் நம்மளுடைய API மெத்தடு நேமு. இந்த பாடி டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள ரா அப்படிங்கிற வேரியபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜேசான்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நான் டேட்டாவை அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஜேசான் மெத்தடில் எழுதுகிறேன். இப்போ என்னுடைய எம்ப்ளாயி ஐடி 0. அப்போ நான் புதுசாக இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த SPக்கு தெரியும். நேம் துளசி, டேட் ஆஃப் பர்த் 6/1/1983, மொபைல் நம்பர், இமெயில், லேட்டிடியூட், லாங்கிடியூட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறதுனால போஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அங்கே டீபக் வேறு வச்சுருக்கிறேன். அதனால் நான் இப்போ சென்ட் அடிக்கும்போது அங்கே டீபக் உள்ளே வரும். ஓகேவா? இன்சர்ட் அப்டேட் எம்ப்ளாயி. ஓகே, ஸோ இப்போ 200 ஓகே இப்படி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக தான் 200 ஓகே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வரும். இதில் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 4வது நம்பர் துளசி அப்படிங்கிறது இங்கே சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்னொரு இது நான் சேவ் பண்ணுறேன் இதே மாதிரி. இப்போ டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டு 13, மந்த்தும் 13ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இன்னொரு பேர் போட்டுடலாம், சோழன். இப்போ டேட் வந்து நான் தப்பாக கொடுக்குறேன். மந்த்து 13வது மந்த் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்காது, அதனால் நான் தப்பாக கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த டீபக் வச்சனால டீபக் போது அதை நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓகே, இப்போ எரர் வந்துட்டு ஸ்ட்ரிங் 13 it was not recognized எரர் வந்துருச்சா? ஓகே, சரி, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதில் போய் காமிக்கிறேன். நம்ம எரர் லாக் போட்டிருக்கிறோம்ல, எரர் லாக் உள்ளே போனீங்கன்னா இது கீழே வந்தீங்கன்னா கடைசியாக எரர் சொல்லிச்சு பாருங்கள், மெசேஜ் எரர் இன் இன்சர்ட் அப்டேட் எம்ப்ளாயி ஸ்ட்ரிங் வாஸ் நாட் ரெகனைஸ்டு. அப்போ இது வந்து இந்த மெத்தட் போகுது. டிபி கனெக்ஷன் ஓப்பன்டு, டேட்டா ரீடு இதெல்லாம் போட்டோம்னா எம்ப்ளாயி ஐடி 0
இதான் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் பேரம் கனெக்ஷன் ஓப்பன்டு ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் எம்ப்ளாய்டு 0 போட்டு கடைசியாக எரர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாக் வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த எரர் லாகும் போடுறது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட்மேனில் போயிட்டு இப்போ டேட்டா கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ 12 அப்படின்னு மாற்றிடுறேன் மந்த்தை. ஓகேவா? இப்போ நான் சென்டு கிளிக் பண்ணுறேன். ஓகே, 200 ஓகே வந்துடுச்சு. பார்த்தீங்களா? சேவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ போய் நான் உங்களுக்கு செலக்ட் எம்ப்ளாயி போட்டேன்னா இது வந்து சேவ் ஆகிடுச்சு. சோழன் 1004 சோழன் அப்படிங்கிறது கரெக்டாக சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம லாக் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எரர் வந்தால் கூட நம்ம லாகில் எரர் தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ டீபக் பண்ண முடியாது கிளைண்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா. ஸோ டீபக் பண்ண முடியாதுங்கும்போது நம்ம எரர் லாகில் போயிட்டு பார்க்கலாம். இதே வேல்யூஸில் நீங்கள் எம்ப்ளாயி ஐடி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதுவும் இதில் நடக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்டேட் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இது சோழன் அப்படின்றது 1004 அப்படிங்கிற எம்ப்ளாயி ஐடி. ஸோ 1004 அப்படிங்கிற எம்ப்ளாயி ஐடிக்கு நான் வந்து டேட்டை மாற்றி விட்றேன். ஃபஸ்ட்டு ஒன்று இருந்துச்சுன்னா 0601 அப்படிங்கிற டேட்டா மாற்றி விட்றேன். ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் வந்து 555555 போட்டுருவேன் சும்மா. ஓகே, சரி, இப்போ நான் இது ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் சென்ட் அடித்தேன்னா இப்போ எம்ப்ளாயி ஐடி அப்டேட் ஆகும். ஓகே, 200 ஓகே வந்துடுச்சா? இப்போ அப்டேட் இருக்குதான்னு பாருங்கள். ஓகே, சோழன் இந்த 555 போட்டோம்னா அது, அப்புறம் 6th January 1983 எல்லாமே மாறிடும். ஓகே, சோழன். ஓகே, பேர் மாற்றிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, இதான் அப்டேட்டும் சேமாக தான்.